இயேசுவின் அன்பினை அறிவித்திட இணைந்தே செயல்படுவோம். சுவிசேஷ நற்செய்தி கூறிட விரைந்தே புறப்படுவோம். இயேசுவின் அன்பினை அறிவித்திட இணைந்தே செயல்படுவோம். சுவிசேஷ நற்செய்தி கூறிட விரைந்தே புறப்படுவோம். நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது எப்படி அதை அறிவிக்க வேண்டும் என்கின்ற 3 அடிப்படை காரியங்களை பவுலடியார் கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை 3 சொல்லலாம். அப்ரோச், ஆட்டிடியூட், எய்ம். எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும், நம்முடைய எய்ம் என்ன, இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அங்கு ரட்சிப்பின் மகத்துவம் பரிசுத்த ஆவியானவர்களுடைய கிருபையினாலே அருளப்படும். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆட்டிடியூட் என்னென்னா, என்னுடைய திறமை இல்லை, ஆண்டவருடைய கிருபை இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த நோக்கத்தோடு கூட நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அறிவிக்கின்ற பவுலடியார் முன்னுதாரணமாக இருக்கிறார். 3ஆவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறது எய்ம் என்னன்னா, ட்ரஸ்ட் இன் காட். ஆண்டவருக்குள்ளே விசுவாசம் வைப்பதற்கு அது ஏவ வேண்டும். அப்போ நான் எப்படி என்னுடைய எய்ம் என்னென்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற அளவிற்கு அந்த சுவிசேஷம் அடிப்படையான காரியங்களை கற்றுக் கொடுக்கணுமே ஒழிய அவரால் அனுப்பப்பட்ட தூதுவரையோ மனிதர்களையோ அவர்கள் மேலே விசுவாசம் வைத்து விடக்கூடாது. அவர்கள் மேலே அன்பு வைக்கலாமே ஒழிய விசுவாசம் வைக்க வேண்டியது ஆண்டவர் மேலே வைக்கணும் அப்படிங்கிறத சரியாக கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு அதில் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதனால ரட்சிப்பின் மகத்துவத்தை உண்மையாக அனுபவிக்க முடியலை. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்ற கிருபை. அது மனிதனுடைய முயற்சியினாலே ஒரு மனிதருக்குள்ளே கொடுக்கப்படுவது அல்ல. ஒரு பொருளை எடுத்து கிஃப்டாக நம்ம ஒரு மனிதருக்கு கொடுக்குறோமே, அது மாதிரி கொடுத்துட முடியாது. இல்லை ஆர்கியூ பண்ணி இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது மற்றொரு மனதில் புரிய வைக்க முடியாது, புகுத்த முடியாது. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒருத்தருக்கு கொடுப்பது பரிசுத்த ஆவியானுடைய கிருபை. நம்ம அதற்கான காரியங்களை செய்யலாமே ஒழிய அதை அருளுகின்ற கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து தான் அருளப்படுகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ அருளுகின்ற யார் அருளுகிறாரோ அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அனுப்பப்பட்ட மிஷனரிகள் மேலோ இல்லை மெசஞ்சர் மேலோ பாஸ்டர்ஸ் மேலேயோ வச்சிடக்கூடாது. ட்ரஸ்ட் இன் காட், அதுதான் ஆழமாக சொல்லப்பட வேண்டும். அதுதான் எய்ம். சுவிசேஷனுடைய எய்ம் என்னென்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம் வையுங்க, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வார் என்பதுதான். இதில் தடுமாற்றம் இல்லாமல் அறிவிப்பதற்கு பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆட்டிடியூட் என்ன, எய்ம் எப்படி இருக்கணும், எது அடிப்படையில் இருக்கணுங்கிறத இந்த முதல் 4 வசனங்களிலே பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாமும்
அபியாசப்படுத்துவோம். அதன் மூலமாக ஆத்துமாக்களை வெல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.